அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தென்சென்னை நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு இசக்கி சுப்பையாவை ஆதரித்து காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கரிகாலன் தலைமையில் கோவிலம்பாக்கத்தில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தென்சென்னையில் உள்ள சோழிங்கநல்லூர், மடிப்பாக்கம் பகுதிகளில் கழக வேட்பாளரை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் மடிப்பாக்கம் ராஜேந்திரன், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் குப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் ஆதம்பாக்கம், என்கே மார்க்கெட், ஆலந்தூர் ஆகிய இடங்களில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணனை ஆதரித்து ஆலந்தூர் பகுதி கழக செயலாளர் திரு ஏ.என். லட்சுமிபதி தலைமையில் கழகத்தினர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மாவட்ட துணை செயலாளர் வேம்பு அரசன், மகளிர் அணி செயலாளர் விஜயலட்சுமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தாம்பரம் நாராயணன் அறிமுக கூட்டம் சேலிகூர் அடுத்த பாரதி நகரில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் கரிகாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தாம்பரம் நகர கழக செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி, பரங்கிமலை ஒன்றிய கழக செயலாளர் காளிதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு வாதுனா ஆனந்த் முதுகுளத்தூர் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். முன்னதாக முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை, வீரன் சுந்தரலிங்கம் சிலை மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருநெல்வேலி மண்டல சிஎஸ்ஐ பிஷப் கிறிஸ்துதாசிடம் நெல்லை நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு ஞான அருள்மணி ஆசி பெற்றார். நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கல்லூர் வேலாயுதம், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் மைக்கேல் ராயப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அப்போது உடனிருந்தனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு செந்தமிழன், திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாச்சியார் கோவில், திருநாகேஸ்வரம் பகுதிகளில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகளையும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகளையும் நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டினார். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் இடைத்தேர்தலில் நடைபெறும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திருவாரூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் காமராஜ் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். மதுரை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட திருப்பாலை, ஊமச்சிக்குளம், வண்டியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிர்வாகிகளை சந்தித்து கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை ஆதரவு திரட்டினார். அப்பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் கழகத்தினர் அவருக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் சே சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக மற்றும் திமுக கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணிகள் தேர்தலை கருத்தில் கொண்டு சுயநலத்திற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி என விமர்சித்தார். கூட்டணி என்பது பொருந்தா கூட்டணி, தேர்தலுக்காக சுயநலத்துக்காக அமைத்த கூட்டணி என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். வாக்களிக்க போகிறது பொதுமக்கள். பொதுமக்களுக்கு தெரியும் இவர்கள் நேற்று வரை என்ன பேசினார்கள், இன்றைக்கு என்ன பேசுகின்றார்கள். இந்த கூட்டணி ஏற்கனவே அமைந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது, இவர்கள் இப்பொழுது எதற்காக கூடியிருக்கின்றார்கள், அதிகாரத்தை பங்கு போட கூடியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக யார் போராடுவார், பேசுவார் என்று பார்த்தால் மக்கள் செல்வர் டிடிவி தான் பேசுவார், போராடுவார். அதற்காக மக்கள் அந்த கூட்டணியை புறந்தள்ளுவார்கள், எங்களை வெற்றி பெற வைப்பார்கள்.